மாமா இன்றைய தினத்திலே நான் செல்ல வேண்டும் ஒரு இடம். விலகக்கூடிய திரையாளர் கணவனுக்கு என்னை வர சொல்லியிருக்கிறார். எடுத்தே விலை கேட்டேன். தாயானவளும் பேசாமல் இருக்காங்க. நீங்கள் தான் மாமா ஏதாவது செய்ய வேண்டும். ஆகட்டும் மாமா. மகன் படத்துக்கு போவதற்கு ரெடியா காத்துக்கிட்டாமா. போய் வரமா? எங்க போறமா? என் பேச்சு கேட்கல குட்டகாலிக்கு பாய் படத்துக்கு போக கூடாது. சரி, நீங்கள் மட்டும் வந்தீர்களா? நான் மட்டுமா? சார்ஜம் இல்லையா? இதோ பார்த்தா பலிமார்களை மூத்த தர்மபுரி மகாராஜா, இரண்டாவது பிறந்தவர் பீமசேனன், மூன்றாவது ஒரு மாதிரி பெரிய தந்தை ஈடந்தரதுனது அன்னை சுடுகாட்டில் தள்ள மகனே உரை போயா ரெண்டு பாய் இப்படி துடுக்கிறார்களே மாமா உன்னை எறும்புக்கு எல்லாம் கொடுக்காமல் வளர்த்தியானடா செல்வமே. இன்றைய தினத்திலே என் ரத்தத்தை எல்லாம் மாலாக கொடுத்து உன்னை வளர்த்தியானடா செல்வமே. உடலை ஈத்திட்டுமோ எறும்பும் தீட்டுமோ இனிமேல் இந்த தாய் மனம் துணிந்து செல்லடா
என் பாதை பாடி வதங்கிடவே. ஐயோ என்ன மாமா எங்க போறோம்? என் தாயால தடுத்தார்கள், நீங்க தடுக்கின்றீர்கள். எங்க சொல்றப்ப எங்கே? நாளை வரும் அமாவாசை நாளில் கடவுளுக்கு வருவதாக துரியத்தில் சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியம் பண்ணிக்கிறேன். ஆமா மாமா. இன்னைக்கு அமாவாசை தான் உன்னோட படை தொலைக்க நான் கூப்பிடுறேன். இன்று அமாவாசையா? யார் விடுக்க வரணும் மாமா? போர்க்களத்தையே தந்தை வெல்ல வேண்டும் தான் நினைக்கிறேன். எதிராளிக்கு போறிய. ஆமா, தந்தைமான செய்த சபதமெல்லாம் போய்த்து போய்விடும். என்ன செய்வது மாமா? அதனால இன்று அமாவாசை என்று நான் உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன். அப்படி காட்டணும் வரையா எனக்கு மாமா. என்ன வென்றியாக இருக்கிறது? நாளைதான் அமாவாசை என்று என்னுடைய சிறிய தந்தை சகாதேவ சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது பொய்யாகுமா? நாளைதான் தெரியும் சொல்லுகிறார். ஆமா மாமா. இந்தியா தினத்தில் அமாவாசை என்று நான் அழைக்கிறேன் அல்லவா? எனக்கு என்ன சொல்றேன்? சரி மாமா, உங்கள் விருப்பமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆகையால் இன்றைய தினத்திலேயே அமாவாசை என்று நிரூபித்தால் கடவுளுக்கு என் தந்தை ஐவருக்காக கடவுளுக்கு நான் வருகிறேன் மாமா. வருகிறேன் மாமா. புறப்படுங்கள் மாமா. ஊரு என்ன ஊரு? திருப்புகுடி. திருப்புகுடியா? அமாவாசை என்று நான் நிரூபிக்கின்றேன். அதன் பிறகு எனக்கு காட்டு கொடுத்த பிரகாரம் வரணும். அமிர்தம் பத்திவர்ணம் பதுவிதம் தம்பி சந்திரா, தம்பி சந்திரா, அண்ணா நாளைதானே அமாவாசை? அதோ பார்த்தனையா காஞ்சிபுரம் வடக்கு திருப்புக்குழி சேத்திரத்திலே அங்கே பெண்டபத்திர யாகம் செய்கின்றார்கள். அது யாரா இருக்கும்? தெரியவில்லையே. போலாமா? புறப்படு போகலாம். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். நாங்கள் சூரியன் சந்திரன். அதனால என்ன காரணம்? இது என்ன செய்கின்றீர்? எதற்காக இன்றைய தினத்திலே பிண்டபித்திர யாகத்தை நீங்கள் செய்கின்றீர்கள்? அப்படி திதி கொடுக்கும் நாள் எந்த நாள் என்பது தெரியாதா உங்களுக்கு? நாளைதானே அமாவாசை. அமாவாசை என்றால் என்ன? அமாவாசை என்றால் என்ன எங்கே கேட்கிறியா? சூரியனாகிய நானும் சந்திரனாகிய என் தம்பியும் ஒரு வட்டத்திற்குள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் உற்று நோக்கி பார்த்தால் அன்றுதான் அமாவாசை. அன்றுதான் அமாவாசை. ஆனால் இப்போது எப்படி இருக்கின்றீர்கள்? ஆமா, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தம்பி சந்திரா, அண்ணா என்ன சோதனை ஆண்டவா? நான் உங்களை அழைத்தேனா? இல்லை இல்லை. ஆமா, ஆனா இருவரும் ஒரே கோட்டில் என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாளை வரும் அமாவாசை இன்று வைத்திருக்கின்றாயே, இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஆமா, ஏன்னா பிராமணர்களுக்கு 2 நாள் பிழைப்பை தேடி கொடுத்திருக்கின்றேன். பிராமணர்களுக்கு 2 நாள் பிழைப்பென்றால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அது எப்படி? போதாயனம். போதாயனம் என்பது என்ன? போதாயனம் என்பது என்ன? முதல் நாள் வரக்கூடிய அமாவாசை பட்டதாரிகளுக்கும், 2ஆம் நாள் வரக்கூடிய அமாவாசை நாமதாரிகளுக்கும். ஆகையால போதாயனம் போதாயனம் 2 நாள் பிழைப்பை பிராமணர்களுக்கு தேடி கொடுத்திருக்கிறது. அதை வச்சு நீங்க படித்து போங்க. அதை வச்சு நீங்க படித்து போங்க. ஆனால் நீ செய்வது கபடம் தானே. ஆகையினாலே அமாவாசையை பிரட்டினாலே எனக்கு புனை பேர் விட்டுருங்க. ஆமா, சரி. கண்ணனின் கபடம், கண்ணன் கபடம், கண்ணன் கபடம். தேவனாக சூரியன் போலே ஆமா ஏற்காயா இன்று அமாவாசையை நிரூபிச்சு. ஏனென்றால் திருவள்ளியிலே இருக்கக்கூடியவர் வீரராகவர். ஆமா, திருப்பூர் ஏற்றத்தில் இருக்கக்கூடியவர் விஜயராகவர். அதனால 2 நாள் பிழைப்பை பிராணர்களுக்கு தேடி கொடுத்திருக்கின்றேன். இன்றுதான் அமாவாசை. உன தந்தைமாரி கடவுளுக்கு வரணும். என்னோட
வரணுமா? வரப்பட்டு மட்டுமல்ல, அப்படி வந்தீரையானால் அந்த குருட்சேத்திர பூமியிலே காளிகாதேவி ஆலயத்து முன்பாகத்தான் நின்று அங்கங்களை நீயே ஒவ்வொன்றாகத்தான் அறுத்து அந்த கொப்பரையிலே இட வேண்டும். மாமா நான் வருகிறேன், தடை இல்லை. ஆனால் நான் வருவேன் என்ற கடவுளுக்கு பூவாத சேவலை யாரும் கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதை போல் கண்ணி கையாத பிள்ளையாக இருக்கிறேன், என்னை பலி கொடுத்தால் காளிகாதேவி ஏற்றுக்கொள்வாளா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகையால் இன்றைய தினத்தில் எனக்கு திருமணம் வேண்டும். உங்களுடைய எண்ணம் எனக்கு தெரியாதா? தேவனை ஒன்றாய் கூட்டி நீர் சூரிய சந்திரனை மிரட்டினீர், அமாவாசையே பிரட்டினால உங்களால முடியாதா? உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம். அதனால உனக்கு நான் திருமணம் செய்து கண்ணி கழிச்சு காய்ச்சிட்டு போறேன். அப்படியா மாதவா? திருமணம் 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 அதிபராக செல்வார். எனது மகள் கிருஷ்ணவேணி கிரகத்தில் இருக்கின்றார். அண்ணனுக்கு திருமணம் என்று நான் அதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஆகாது. திருமணம் செய்து கொள்ளலாம். சரி, என்னானவள் அழகாக இருப்பாளா? அப்படியா? உனக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிக்கிறோமா? எனக்கு கல்யாணமா? கல்யாணம் தான். ஐயோ 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 ஐயோ, உனக்கு கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை, உனக்கு கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை அவரு 1000 வருஷம் இருப்பாருமா உயிரோட. 1 வருஷம் 2 வருஷம் ராஜா, அவரு 1000 வருஷம் இருப்பாரு. கல்யாணமா? கல்யாணமா? அப்பா திருமணம் செய்ய போறோமா? கட்டிக்க போறவர் யாருப்பா? அத்தை பிள்ளையாதான். வாழக்கூடிய நாகக்கண்ணியோட மகன் நல்லருவானுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஆமா, அழகா பெண் வருவான்றீங்க. ஆமா, என்ன கோலத்தோட பைத்தியமா வருது? மாமா பெண் எங்க மாமா? இதுவா? பார்த்தால் எனக்கு அப்படி முகத்தாச்சு பாத்துறேன். மாமா திருமணம் முடிந்தது, சென்று முதலில் முடித்து விட்டு வருகிறோம். பாருங்க பெண்ணை காணவில்லை மாமா. என்ன காணாமல் போய்விட்டது? காணாமல் தானே போயிருக்க. இந்திரபாணி யாரும் பெண் தர மாட்டார்கள். அதனாலே நானே உருவத்தில் ஒரு உருவமாகத்தான அரவாணியாகத்தான உருமாறி உன்னோட மனமேடல் அமர்ந்து நானே ஏற்றி கொண்டாங்க. என்ன மாமா இது? ஒரே நாள் தாலி கட்டி ஒரே நல்லா இருக்கு. அதனாலே வைக்கிறா ஏன் உனக்கு பெற்று சேகம் திருமணம் ஆசைப்பட்டேன். ஆமா, ஆனால் இப்படி செய்து தெரியும் மாமா. வைக்கிறா யாரும் கொடுக்க மாட்டாங்க பெண்ணு, நானே உன்னை மனமெல்லாம் அமர்ந்து அது போதும் அவனுக்கு. சரி மாமா, அதனாலே புறப்படுங்கள், போக வேண்டும். போலாமா? காளிகாதேவி இடத்துல சென்று